ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மினியேச்சரில் ஸ்விஸ் ரோல் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கான செட்டப் தான் இது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்க பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை வந்து தனியாக கிளாஸில் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்கெட்டை வந்து தூள் தூளாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த பால்லாம் எங்கள் அம்மாட்ட வந்து திட்டிகிட்டு வந்தது தான். நம்ம க்ரீமில் நல்லா மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், லிக்விட் மாதிரி. நடுவில் என் குட்டி நசரை வேறு வந்து விளாண்டுட்டு இருந்தா. இப்போ நம்ம பிஸ்கெட்டை வந்து நல்லா மாவு மாதிரி கலக்க போகிறோம். நமக்கு வேணுங்கிற அளவு குவான்டிட்டியை பொறுத்து நம்ம மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய பேட்டரை நல்லா ஃப்ளாட்டாக தேய்க்கணும். தேய்ச்சி விட்டுட்டு நம்மளுடைய க்ரீமை வந்துட்டு அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 or 10 minutes ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறது தான் அதுக்கு பேர் ஸ்விஸ் ரோல் கேக் ஆர் சாக்கோ ட்ரஃபிள். ஆனால் அது கரெக்டான மெத்தட் இல்லை இது சாக்கோ ட்ரஃபிளுக்கு. அதுக்கு மேலே அப்புறம் நான் மில்க் ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணால் வேறு லெவலாக இருந்துச்சு.